பெற்றவர் மட்டுமல்ல, அதை வழங்கியவர்தான் பாராட்டிற்குரியவர். விஜய்ங்கிறவங்க வந்து தோல் மேலே கை போடுறாங்க அப்படி இப்படின்னு சொல்லி வீடியோஸ்லாம் வந்துச்சு. ஆனால் வந்து அதில் இருந்தப்போ நாங்கள் எப்படி உணர்றோம் அப்படின்னா, எங்கள் அப்பாவா எங்கள் அண்ணாவா எங்கள் உயிராக வந்து அவங்கள வந்து நான் கருதுறோம். அப்படி இருக்கப்போ வந்து அவங்க சொல்கிறத இப்படியே வந்து அவங்க குடும்பத்துலேருந்து அப்படி ஒருத்தவங்க யாராவது சொல்லுவாங்களா? காமராஜர், இளைய காமராஜர் அப்படிலாம் எதுவும் சொல்லாதீங்க. செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்து வரக்கூடிய மாணவர்கள் ஒவ்வொருவராக மாவட்ட பொறுப்பாளர்கள் அழைத்து வருவார்கள். செங்கல்பட்டு மாவட்டம் செங்கல்பட்டு சட்டமன்ற தொகுதியை சார்ந்த ஜே சிவானி வருகிறார். காற்று இல்லை என்றால் உயிர்கள் இல்லை, கல்வி இல்லை என்றால் வாழ்க்கையே இல்லை. அனைவருக்கும் வணக்கம். எங்களை மாதிரி வளர்கின்ற சமுதாயத்துக்கு ஊக்குவிக்கும் விதமாக பரிசு கொடுக்கறதுக்கு ரொம்ப நன்றி சார். ப்ளஸ் என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்த கோபி சார், தியாகு சார் அண்ட் ஸ்ரீகாந்த் சாருக்கு ரொம்ப நன்றி. அண்ட் மற்ற உறுப்பினருக்கும் மிக்க நன்றி. சொல்லி சொல்லி சரித்திரத்தில் பேர் பிடிப்பா, நெஞ்சில் அள்ளி காத்தில் நம்ம தமிழ் தெளிப்பா, இன்னும் உலகம் ஏழ சங்க தமிழை பாட பச்சை தமிழ் உச்சி புகழ் ஏறு சிறு வாராய் நீ அன்பா வந்தா ஒளி கொடுப்போம், வாராய் நீ வம்பா வந்தா சூளுக்கெடுப்போம், தமிழண்டா என்னாலும் சொன்னாலே திமிரேறும், காத்தோடு கலந்தாடும் அதுதான் அடையாளம், இன்றை விதித்தால் நாளை முளைக்கும், அதை நீ மறக்காதே, நீ அதை நீ மறக்காதே, நீ அதை நீ மறக்காதே, நேற்று நடந்த காயத்தை எண்ணி நியாயத்தை விடலாமா. தேங்க்யூ. எங்கள் அன்பு தளபதிக்காக ஒரு கவிதை என்னுடைய தோழி முத்துலட்சுமி அவர்கள் எழுதி அனுப்பியிருக்காங்க. வெற்றிக்கே வெற்றி கவிதை, பேரிலேயே வெற்றியை கொண்டவர், வசீகரனாய் மின்சார கண்ணனாய் மனங்களை கவர்ந்தவர், சந்திரசேகர் ஷோபாவிற்கு விருதாக கிடைத்தவர், 10 வயதில் வெற்றிப்பட குழந்தையாக 18 வயதிலேயே நாளைய தீர்ப்பு வழங்கியவர், அழகிய தமிழ் மகனாய் திரையில் தோன்றியவர், அழிவில்லா புகழுடன் 50 விருதுகள் பெற்றவர், நடிப்பு, நடனம், பாடகர், தன்னகவலர் என பன்முக திறமை உடையவர், சிவகாசி பட்டாக திருப்பாச்சி அறிவாளாக தீமைகளை வேட்டையாடியவர், வேலாயுதமாக பொது சேவைகள் புரிந்தவர், வெள்ளித்திரையில் மட்டுமல்ல வெள்ள நிவாரணத்திலும் தண்ணி காற்றாக ஜொலித்தவர், உதவும் கரங்களாய் கல்வி, மருத்துவம், போக்குவரத்து என பல துறை கண்டவர். விஜய் என்றாலே வெற்றிதான். தளபதி மக்களின் பாதுகாவலனாக மக்களுக்காக தமிழக வெற்றி கழகத்தை உருவாக்கியவர். தமிழகம் மட்டுமல்ல தரணி முழுவதும் வெற்றி வாகை சூடிய எங்கள் அண்ணா, எங்கள் இளைய தளபதி தலைவருக்கு வாழ்த்துகிறோம். நன்றி. வந்திருக்கோம் எல்லாருக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். சார், மூவியில் பார்க்கறத விட இப்போ ரொம்ப அழகாக இருக்கீங்க. நேரில் பார்க்குறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. எங்கள் ஸ்கூலுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. எல்லாத்துக்கும் வணக்கம். நான் நாமக்கல் கிழக்கு மாவட்டத்தில் இருந்து திருச்செங்கோடு அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியிலிருந்து வரேன். இங்கே நான் வரத்துக்கு காரணமாக இருந்த என்னோட டீச்சர்ஸ், அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் பேரண்ட்ஸ், அப்புறம் எஸ்எஸ்கே அகாடமியிலேருந்து வந்த சந்தோஷ்குமாருங்கிற எங்கள் அண்ணா, அப்புறம் இலக்கியா அப்படிங்கிற அக்கா, இவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறமேட்டு இந்த ப்ரைஸை இது கொடுத்ததுக்காக விஜய் சாருக்கும் ரொம்ப நன்றி. அதுவும் இல்லாமல் நான் சில வீடியோஸ்லாம் பார்த்தேன். அதில் விஜய்ங்கிறவங்க தோல் மேலே கை போடுறாங்க அப்படி இப்படின்னு சொல்லி வீடியோஸ்லாம் வந்துச்சு. ஆனால் அதில் இருந்தப்போ நாங்கள் எப்படி உணர்றோம் அப்படின்னா, எங்கள் அப்பாவா எங்கள் அண்ணாவா எங்கள் உயிராக அவங்கள நான் கருதுறோம்.
அப்படி இருக்கப்போ வந்து அவங்க சொல்கிறத இப்படியே வந்து அவங்க குடும்பத்துலேருந்து அப்படி ஒருத்தவங்க யாராவது சொல்லுவாங்களா? அப்படி சொல்லக்கூடாது. அவங்களுக்காக நாங்கள் இருக்கோம், உயிராக இருக்கோம். தேங்க்யூப்பா. என் அன்பிற்குரிய தளபதி விஜய் அண்ணாவிற்கும் இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் என்னோட வணக்கம். என் பேர் நவிதா. ஐ எம் கம்மிங் ஃப்ரம் கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட், டெங்கனி கோட்டை. நான் டெங்கனிக்குடியில் இருக்க அரசு மகளிர் மேல்நிலை பள்ளியில் படிக்கிறேன். நான் இந்த லைஃப்பில் மறக்க மாட்டேன். நான் விஜய் அண்ணாவோட பெரிய ஃபேன். நான் விஜய் எனக்கு ஒரு கவிதை சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அள்ளி கொடுப்பதில் வள்ளல், ஆள்வதில் அரசன், பாசத்தில் அண்ணா, பாதுகாப்பதில் தளபதி, கல்வி விழா முதல்வன். Advance wish you happy birthday, Vijayana. Still 8 days to go your birthday. All your dreams will come true. Thank you so much. எல்லாருக்கும் வணக்கம். நான் செய்யாதது 47 வருஷமாக நான் செய்யாத சாதனை என் புள்ள செஞ்சுருக்கு. அது காரணம் என்னன்னா, இது வரைக்கும் நான் சென்னையே பார்க்கல. அதை பார்க்க வச்சுக்கிட்டு சென்னை பொண்ணு ஒரு கல்லில் 2 மாங்கான்னு சொல்கிறாங்க. அது ஒரே கல்லில் 2 மாங்காய் என்னன்னா, படித்து தேன்கனிக்கோட்டை தாலுக்காவிலே முதல் மதிப்பெண் பெற்றிருக்கு அரசு பள்ளியில். அந்த ஒரு கல்லில் 2 மாங்காய் என்றான்னா, அந்த ஒன்று மதிப்பெண் பெற்றிருந்தால இளைய தளபதி மாண்புமிகு வருங்கால முதலமைச்சர் இளைய தளபதி விஜய் அண்ணா அவர்களை பார்த்த மாதிரி எனக்கு இதை விட சந்தோஷம் எனக்கு வேறு எதுவுமே இல்லை. நான் மாற்றுக் கட்சி உறுப்பினர், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர் இருந்தாலும் மனிதாபிமானம் முக்கியம். அதனால் இதை விட சந்தோஷம் எனக்கு எதுவுமே இல்லை. வருகின்ற 22ஆம் தேதி பிறந்தநாளை கொண்டாடும் மாண்புமிகு வருங்கால முதலமைச்சர் அண்ணன் இதய தளபதி விஜய் அண்ணா அவர்களுக்கு என மனமார்ந்த நன்றியையும் பாராட்டையும் பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் தெரிவித்து கொண்டு மாணவி நவிதா சார்பாகவும் எனது குடும்பத்தின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழக வரலாற்றிலேயே கல்விக்கு என்று ஒரு பங்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்கன்னா வேறு எந்த தலைவரும் கொடுக்க முடியவில்லை. பெரும் தலைவர் காமராஜருக்கு ஒரு பேர் இருக்குது, மக்கள் திலகம் எம்ஜிஆருக்கு ஒரு பேர் இருக்குது. அந்த வரலாற்றில் நீங்கள் இடம் பிடித்து கொண்டு விட்டார் என்றது இதை விட சந்தோஷம் வேறு எதுவும் இல்லை அண்ணா. கார்த்திக் அவர்களுக்கு தங்க மோதிரம் அணிவிக்கிறார் தளபதி அவர்கள். ஹலோ, தமிழக வெற்றி கழக கட்சியினுடைய தலைவர் அவர்களுக்கும் நிர்வாகிகள், தலைவர்கள் மற்றும் பேப்பர்காரர்கள், மீடியோ, கேமரா எல்லாத்துக்கும் என்னுடைய காலை வணக்கம். நான் 500 கிலோமீட்டருக்கு அந்தலையிலிருந்து விஜய் சாரை பார்க்குறதுக்கு வந்திருக்கிறேன். சினிமாவில் தான் அவர் பார்த்துருக்குறோம். அவரை நேச்சராக இன்றைக்கி கல்வி விருது விழாவில் அவரை இன்றைக்கி சந்திக்கிறேன்னு நான் பெருமைப்படுகிறேன். என்னுடைய பையன் 500க்கு 499 மார்க் எடுத்து மாநிலத்தில் முதல் மாணவனாக வந்திருக்கிறான். அதனுடைய படித்த ஸ்கூலு கோவை மாவட்டம் ஆனமலை தாலுகா கணந்திபாளையம் கந்தசாமி மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல். நிர்வாகிகள், அதாவது பிரின்சிபாலும் ஆசிரியர்களும் அவருடைய முயற்சியில் இவ்வளோ மார்க் எடுக்க முடிஞ்சது. உன்னை அடுத்தது நம் சார் 2026 விஜய் சார் அவர்களுக்கு நம்ம முதலமைச்சர் என்ற பட்டத்தை எல்லாரும் வழங்குவோம் தமிழ்நாட்டு மக்கள். அதாவது எம்ஜிஆர் போலவே பொது சேவையில் இவரும் பரவாயில்ல, அதாவது விஜயகாந்தும் பரவாயில்ல. ஆனால் விஜயகாந்துக்கு யாருமே ஓட்டு போடல. இவருக்கு கண்டிப்பாக 26 ஓட்டு போட்டு முதலமைச்சர் என்ற பட்டத்தை நாம் வழங்க வேண்டும். அப்புறம் தமிழகத்தில் ஊழல் இல்லாத ஆட்சி, லஞ்சம் இல்லாத ஆட்சி, நாம் மது இல்லாத மாநிலமே திகழ வேண்டும் தமிழ்நாடு என்ற அச்சத்தை நான் விரும்புகிறேன். அப்புறம் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், இந்த 2026 பற்றியோ, இந்த காமராஜர், இளைய காமராஜர்
அப்படிலாம் எதுவும் சொல்லாதீங்க. நீங்கள் உங்களுடைய டீச்சர்ஸ், உங்கள் ஸ்கூலை பற்றி பேசுங்க, மற்ற விஷயங்கள் பேசுங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் எதுவும் பேசாதீங்க. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். முன்கூட்டிய இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அண்ணா. நான் கோவை மாவட்டத்தில் இருக்கிற அரசு மேல்நிலைப்பள்ளி ஆலாந்துறையிலிருந்து வந்திருக்கேன். நல்ல மதிப்பெண் பெற்று இன்னைக்கு இந்த மேடையில் நிற்கிறதுக்கு மிகப்பெரிய காரணம் என்னுடைய அம்மா தான். நான் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது என்னோடய அப்பா இறந்துட்டாங்க. பட் என்னோடய அப்பா இல்லை அப்படிங்கிற அந்த குறை எதுவுமே இல்லாமல் இன்றைக்கி எங்கள் அம்மா என்னை வளர்த்து இந்த மேடையில் நிற்க வச்சுருக்காங்க. அப்படிங்கும்போது அவங்களுக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என் அண்ணா கிட்ட எனக்கு ஒரு 2 வேண்டுகோள் தான். என்னன்னா, இன்றைக்கி கல்வி அப்படிங்கிறது ஒரு நாடு முன்னேறணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அத்தியாவசியமானது இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது அந்த கல்வி வியாபாரமாக இன்றைக்கி மாறிடுச்சு. அப்படி மாறி ரொம்ப வருஷமும் ஆயிடுச்சு. இதனால் என்ன பிரச்சனைன்னு கேட்டால், இது ஏதோ ஒரு மூலையில் இருக்கக்கூடிய 1-2 ஏழை மாணவர்கள் தன்னுடைய திறமைகளை இழந்து அந்த இடத்துலையே முடக்கப்படுறாங்க. அப்படி முடக்கப்படுறதுனால என்ன ஆக போகுதுன்னு நினச்சா, இன்னைக்கு டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் சார் மாதிரியான பர்சனாலிட்டிஸோ, இல்லை நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தை டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய இன்ஃபினிட் இன்டெலிஜென்ஸோ, இல்லை தந்தை பெரியாருடைய சாதிய சிந்தனைகளுக்கு எதிராக போராடக்கூடிய சிந்தனையும் பகுத்தறிவு சிந்தனைகளை வளர்க்கணும் அப்படிங்கிற அவருடைய எண்ணமும் அந்த ஒரு சில 2 ஏழை மாணவர்களுக்குள்ளேயும் இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. ஒருவேளை இருந்திருந்தா அப்படிப்பட்ட பர்சனாலிட்டிஸை நம்ம இழக்க நேரிடும். அப்படி அந்த மாணவர்களுக்கும் நம்மளுடைய கல்வி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வேண்டுகோள் தான் இது. அண்ட் இன்னொன்று, கல்வி அப்படிங்கிறது பெண்களுக்கு ரொம்ப முக்கியம். அப்படி ஒரு பெண் வெளியே போய் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டதுனாலையோ, இல்லை வேலைக்கு போகிறேன்னு சொன்னாலோ, முதல்ல இந்த சமூகம் சொல்கிறது சேஃப்டி முக்கியம்னு. அப்படி சொல்கிற அதே சமூகம் தானே நமக்கு சேஃப்டியே தர மறுக்குது. அப்படிப்பட்ட சேஃப்டி எப்படி நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது நம்ம தான் செல்ஃப் டிஃபென்ஸ் பண்ணிக்கணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அன்னைக்கே மகாத்மா காந்தி சொன்னார், ஒரு பெண் எப்படி நள்ளிரவில் தன்னிடம் இருக்கக்கூடிய அத்துணை நகைகளையும் அணிந்து கொண்டு தனியாக நடந்து செல்கிறாளோ, அப்பொழுது பெண் சுதந்திரம் முழுமையாக இந்திய நாட்டில் கிடைத்து விட்டது அப்படின்னு. ஆனால் இன்னைக்கு நகைகளெல்லாம் அணிந்துட்டு போக வேண்டாம், சும்மா நம்மளால நைட்டில் தெருவில் போக முடியுமா? அப்படி இருக்கக்கூடிய இந்த சமூகம் கண்டிப்பாக விஜயண்ணாவால் மாற்றப்படும் அப்படிங்கிறதுல நம்ம எல்லாத்துக்கும் ஒரு ஆழத்திருத்தமான நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. அண்ட் ஃபைனலி, we are all love you அண்ணா. Thank you so much for giving this golden opportunity. Good morning all. I am Vaishnavi from Government High Secondary School, Sundakamuthur, Coimbatore, Ward number 89. First of all, thank you so much Vijayana for recognizing and honoring us. This means a lot to us. இது சாதாரண விஷயம் கிடையாது. எங்களோட அன்ஸ்லெப்ட் நைட்ஸ், எஃபர்ட்ஸ், ஹார்ட் ஒர்க் எல்லாம் worth அப்படின்னு ப்ரூவ் பண்ணுற மூமெண்ட் இது. அதனால் தேங்க்யூ ஸோ மச் விஜயண்ணா. அண்ட் மை சின்சியர் தேங்க்ஸ் டு மை ஸ்கூல், மை பேரண்ட்ஸ், அம்மா அப்பா அண்ணா அண்ட் மை ஃப்ரெண்ட்ஸ். பொதுவாக ஃப்ரெண்ட்ஸ்னால் கூட சேர்ந்து கெடுத்துருவாங்கன்னு சொல்லுவாங்க. பட் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்னை படிக்கிறதுக்கு நிறையவே என்கரேஜ் பண்ணுவாங்க. ஸோ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் என்னோடய டீச்சர்ஸ், நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்கிறேன். கவர்மெண்ட் ஸ்கூலில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கேர் எடுத்து படிக்க வைக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு கருத்து எல்லாருக்குமே இருக்குது. நானும் ஃபர்ஸ்ட் அப்படி போகும்போது அப்படி தான் நினச்சேன். பட் என் ஸ்கூலில் என்னை அவ்வளோ கேர் பண்ணி படிக்க வச்சாங்க. ஸோ என்னோடய டீச்சர்ஸ்க்கும் என்னோடய ஹெட் மிஸ்ட்ரஸ் ராணி மேம்க்கும் இந்த தருணத்தில் என்னோட தேங்க்ஸ் தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் லாஸ்ட், என்னை இங்கே கூட்டிகிட்டு சேஃபாக பார்த்துக்கிட்ட தொண்டாமுத்தூர் தொகுதி மாவட்ட செயலாளர் ராஜ்குமார் சாருக்கும், பொருளாளர் பார்த்திபன் அண்ணாக்கும், துணை செயலாளர் பூங்கொடி மேம்க்கும் அண்ட் எவ ஆக்டிவ் அம்பிகா மேம்க்கும் என்னோட சின்சியர் தேங்க்ஸ் தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் என்னோட ஹார்ட்ஃபெல்ட் விஷஸ் சொல்லிக்கிறேன். வெளியே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்கிறது என்னென்னா, பொதுவாக படித்தா நம்மளோட ஆசையெல்லாம் நிறைவேறும்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட் யாரும் அதை நம்ப மாட்டோம். நானுமே நம்பலை. பட் இப்போ நம்புகிறேன். காஸ் அவரை விஜயண்ணாவை தேட்டரில் பார்த்து அட்மையர் பண்ணிட்டு இருந்தேன்னா, இப்போ ஒரு 2 ஸ்டெப் பிஹைண்டில் நிற்கிறேன். இது எவ்வளோ பெரிய மூமெண்ட்னு என் மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் தெரியும். ஸோ நீங்கள் எந்த ஃபீல்டில்
எந்த ஃபீல்டில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தாலுமே எஜுகேஷன் அப்படிங்கிற ஒரு வெப்பனை எப்பயுமே விட்டுறாதீங்க. அது உங்களுக்கு பெரிய கான்ஃபிடன்ஸ் தரும். நீங்கள் எந்த ஃபீல்டில் இருந்தாலும் உங்கள் கையில் எஜுகேஷன் இருந்துச்சுன்னா உங்களால் தைரியமாக எதையுமே செய்ய முடியும். ஸோ எஜுகேஷனை விட்டுறாதீங்க. அங்கே மக்களுக்கு நான் சொல்லிக்கிறது என்னென்னா, பொதுவாக பாலிட்டிக்ஸ்க்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஸ்டூடெண்ட்ஸோட எஜுகேஷன் நல்லா இருக்கணும்னா நல்ல கவர்மெண்ட் ஸ்ட்ரக்சர் இருக்கணும். இப்போ இருக்கா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியாது. காசு இப்போ இருக்கிற கவர்மெண்ட்லேருந்து எனக்கு எந்த விஷயம் வரல. இப்படி எங்களுக்கு ரெக்கக்னைஸ் பண்ணுறது தான் எங்களோட, நாங்கள் ஏங்குறது இதுக்காக தான். நாங்கள் இவ்வளோ போடுற எஃபர்ட்டுக்கு எங்களுக்கு ஒரு ப்ராப்பர் ரெக்கக்னைசேஷன் கிடைக்கணும் தான் நாங்கள் ஏங்குவோம். அதை கொடுத்த விஜயண்ணாக்கு ரொம்ப நன்றி. பீப்புளுக்கு நான் சொல்லிக்கிறது என்னென்னா, உங்களோட ஸ்டூடெண்ட், உங்களோட குழந்தைங்க, வருங்கால எதிர்காலத்தில் இருக்கிறவங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா நல்ல கவர்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ், எஜுகேஷனல் ஃபெசிலிட்டிஸ்லாம் வேணும். அதுக்கு நல்ல கவர்மெண்ட் வேணும். நல்ல கவர்மெண்ட்டுக்கு நல்ல தலைவன் வேணும். நல்ல தளபதி வேணும். அது உங்களுக்கே தெரியும். பாலிட்டிக்ஸ் பற்றி எதுவும் சொல்லக்கூடாதுன்னு அண்ணா சொல்லியிருக்காங்க. ஸோ முடிச்சுக்கிறேன். பட் எங்கள் எதிர்காலம்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது. பீப்புள் கையிலையும் அண்ணா உங்கள் கையிலையும் பார்த்து கொஞ்சம் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் ஃப்ரம் கோயம்புத்தூர் அண்ட் மை ஃப்ரெண்ட்ஸ் சார்பா வி லவ் யூ அண்ணா. அனைவருக்கும் வணக்கம். இவ்வளவு பெரிய விழாவை ஏற்படுத்தி என்னை போன்ற பல ஏழை எளிய மாணவர்களுக்கு விருது வழங்கும் எங்கள் அண்ணா, எங்கள் காவலனே, எங்கள் நண்பா, மக்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் வேலாயுதத்தை எடுத்து துப்பாக்கியை எடுத்தும் எங்களை வழிநடத்தும் ஒரு மாஸ்டராகவும் மாணவர்களுக்கு மாண்புமிகு மாணவனாகவும் இருக்கும் பைரவா, நீர் இந்த சர்க்காரை ஒரு புலி போல வேட்டைக்காரனாய் வில்லால் வீழ்த்தி இந்த தமிழ் மக்களின் வாழ்க்கையில் வெளிச்சத்தை தந்து நல்ல ஜனநாயகத்தை உருவாக்க மாணவர்களின் சார்பாகவும் எங்கள் குடும்பத்தின் சார்பாகவும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். அறிவின் முதற் பாடம் செல்வத்தை பெறுவது, ஆனால் அன்பின் முதற் பாடம் அதை பகிர்ந்து கொள்வது. பாராட்டு பெற்றவர் மட்டுமல்ல, அதை வழங்கியவர்தான் பாராட்டிற்குரியவர். காந்தியடிகள் சொல்லியிருக்கிறார், மகிழ்ச்சி என்பது பெறுவதில் இல்லை கொடுப்பதில்தான் இருக்கிறது என்று. அதை எண்ணிக்கொண்டு அவ்வாறே செய்து கொண்டிருக்கும் அண்ணா, நீங்கள் இந்த செயலை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று வேண்டுகிறேன். கடைசியா ஒரு விஷயம், ஈன்ற பொழுதிற் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். என் அப்பா அம்மா அவங்க 2 பேருக்கும் பெருமையா இருக்குன்னு நம்புறேன். என் பள்ளியால் நான் மேன்மை பெறுவேன், என்னால் என் பள்ளி பெருமை பெறும். இது என் பள்ளிக்காக சொல்லிக்கிறேன். இன்னொன்று, அண்ணாவோட பிறந்தநாள் அன்னைக்கு என் தம்பி ஹன்ஷிக்கோட பிறந்தநாளும் தான். ஒவ்வொரு தடவை அவன் பிறந்தநாளை கொண்டாடுறப்ப நாங்கள் அண்ணாவுக்கும் சேர்த்து தான் கொண்டாடுவோம். என் தம்பியால் இங்கே வர முடியல. கண்டிப்பாக 10th அவன் நிறைய மார்க் எடுத்து வருவான்னு நம்புகிறோம். இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி அண்ணா. நானும் வரேன் 10th அப்ப. எல்லாத்துக்கும் வணக்கம். நான் வந்து கிணத்துக்கடவு தொகுதியிலிருந்து வந்திருக்கேன், கோயம்புத்தூர் மாவட்டம். என் பேர் தேவஸ்ரீ. இப்போது வந்து நிறையா பேர் வந்து சொல்கிறாங்க, சார் வந்து வெறும் பப்ளிசிட்டிக்காக தான் வந்து இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு. ஆனால் 20 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அம்மா கிட்டேயும் சார் சொன்ன இதே வார்த்தை தான், நல்லா படிமா அப்படின்னு எங்கள் அம்மா கிட்ட சொல்லியிருக்காங்க. எங்கள் அம்மா ஸ்கூல் கட்டடிச்சிட்டு போய் சாரை பார்க்க போகும்போது சார் வந்து பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஏன்னா வந்து என்னை வந்து எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம், ஆனால் வந்து படிப்பு தான் முக்கியம், என்னை விட வந்து படிப்பு ஒன்றும் கம்மியானதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ வந்து இப்போ வந்து எங்கள் அம்மாவோட ஆசையை நான் வந்து நல்லா படித்து இந்த இடத்துக்கு வந்து நிறைவேற்றினதில் ஒரு மகளாக வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அடுத்த வருஷம் வர முடியாது, ஆனால் இந்த வருஷம் எனக்கு துணையாக இருந்த எல்லாருக்கும், என்னோடய டீச்சர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், என் அக்கா, தம்பி, அப்புறம் அப்பா அம்மா எல்லாருக்குமே நன்றி. அதுக்கப்புறம் தம்பி பேசணும்னு சொன்னாங்க. எல்லாத்துக்கும் வணக்கம். அதுக்கு முன்னாடி விஜய் சாருக்கு ரொம்ப பெரிய வணக்கம். என் பேர் ஜிவிதேஷ். நான் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் எல்ஜி ஸ்கூலில். நானும் 10th 12th போகும்போது விஜய் சார்கிட்ட இந்த மாதிரி வாங்குவேன்.
இது நிச்சயம். தேங்க்யூ.